ஓம் அமிர்தேஸ்வரியை நமக நம சிவாயா. அம்மா இன்னைக்கு இல்லறம் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா? ஓகே. இப்போ நம்ம வீட்டில் கணவனும் மனைவியும் என்ன சொல்லணும் அப்படின்னா, நாம ஜெபம், அதுக்கப்புறம் இறை சிந்தனையில் எப்போவுமே இருக்கிறது. இப்படி இருந்தோம் அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருப்போம். அதே மாதிரி அடிக்கடி சண்டை போட்டுப்போம் இல்லையா? சில வீட்டில் அப்படி நடக்கும். அந்த மாதிரி சண்டை போட்டுக்காமல் ஒருத்தங்களை ஒருத்தவங்க நேசிக்கணும். அதாவது மனுஷங்களை நேசிக்காமல் இறைவனாக நேசிக்க சொல்கிறாங்க. நீ என்னோட இஷ்ட தெய்வம் யார், ஸோ அதை நான் ஒன்றா பார்க்குறேன், உன்னோட இஷ்ட தெய்வம் யார், அதை நீ என்னையா பாரு அப்படின்னு சொல்லி அம்மா 2 பேரையும் இறைவனாகவே மாற்றி மாற்றி நேசித்து வாழ சொல்கிறாங்க. அப்படி வாழும்போது பிறருக்கு நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக தான் இருப்போம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நல்ல ஒரு ஆன்மீக நூல்களை படிச்சுட்டு ஒரு உலகத்துக்கு ஒரு தொண்டு செஞ்சு வாழ்ந்தோம் அப்படின்னா, ஜெபம், தியானம், ஒரு இறை சிந்தனையில் இறை வழிபாடுலே ஒரு வீடு இருக்குது, குடும்பமே இறை வழிபாடு, அப்படி இருந்துன்னா எவ்வளோ சொர்க்கமாக இருக்கும்ல. நினச்சாவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு குடும்பத்தில் எல்லாருமே ஆன்மீகத்தில் இருந்தாங்கன்னா இதை விட இந்த மாதிரி ஒரு குடும்பம் பார்த்துப்பா வேறு லெவல், சொல்ல வார்த்தை இல்லை. அப்படிப்பட்ட குடும்பத்துக்கு அம்மா முக்தியே கொடுத்துருவாங்களாம் அந்த கணவன் மனைவிக்கு. ஏன்னா அவங்களுடைய குழந்தைங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறாங்க இல்லையா? சொல்லி கொடுக்குறாங்க இப்படி தான் வாழணுன்ட்டு. அவங்களே அதே தான் வாழ்கிறாங்க. அப்போ அவங்க தொண்டு செய்கிறாங்க, இறை வழிபாட்டிலே இருக்காங்க, பக்தி பண்ணுறாங்க அதிகமாக. அப்படி பண்ணுறவங்களுக்கு கடவுள் என்ன கொடுப்பாங்க? வாடா ராசா உனக்கே முத்தி தான்வோ அப்படின்னு சொல்லி இழுத்து வச்சு கொடுக்குற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி தான் அம்மா பண்ணிகிட்ருக்காங்களாம்மா. ஸோ அதே மாதிரி கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் ஆன்மீக வாழ்வில் தடையாக இருக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. சில பேர் வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஆன்மீகத்தில் இருந்தாங்க, ரொம்ப கோடான கோடி நன்றி. அவங்களாம் என்னென்ன பாக்கியம் புண்ணியம் பண்ணாங்கன்னு தெரியாது. சில பேர் வீட்டில் ஒருத்தவங்க, அதாவது ஒய்ஃப் வந்து ஆன்மீகத்தில் ரொம்ப முன்னேறிட்டு போயிட்டுருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து ஆன்மீகம்னா என்னன்னே தெரியாது, அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு நாம் வந்து அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம, ஹஸ்பண்ட்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம நம்மளுடைய இறை சிந்தனையில் அவங்களுக்காக விட்டு கொடுத்துடக்கூடாது. நம்மளுடைய இறை வழிபாட்டை நம்மளுடைய ஹஸ்பண்ட்காக விட்டு கொடுக்கக்கூடாது. ஹஸ்பண்ட்க்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா ஓகே, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா போ, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இந்த ஆத்மா இறைவனை நோக்கி போகணும்னு ஆசைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இறைவனை நோக்கி போகணும்னு ஆசை இருக்கா, ஓகே, நம்ம தாராளமாக யாருக்காக விட்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம இறைவனுக்காகவே வாழணுன்ட்டு நம்ம இறை சிந்தனை பண்ணி ஆன்மீகத்தை நோக்கி பயணம் பண்ணலாம். அதே மாதிரி ஹஸ்பண்ட்க்கு வந்து சில பேர் வீட்டில் ஹஸ்பண்ட்க்கு ஆன்மீகத்தில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ஆனால் ஒய்ஃப்க்கு சுத்தமாக நாட்டமே இருக்காது. அப்படிப்பட்டவங்களும் இதே மாதிரி தான், உனக்கு எப்போ இன்ட்ரெஸ்ட் வருதோ அந்த பாக்கியம் கடவுள் எப்போ கொடுக்காங்க நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், பட் நீனும் இறைவனை நம்புன்னு சொல்லிட்டு, அதனால் அவங்கள வந்து ரொம்ப எதாச்சுமா ஏதோ வார்த்தை விட்டுறக்கூடாது. உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா, நீ ஏன் இப்படி பண்ணுற, நான் கடவுளை தான் நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய உலக வாழ்க்கையில் சில கடமைகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த கடமைகளெல்லாம் விட்டுட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. உன்னோட கடமை என்னது, அதை செஞ்சுக்கிட்டே இறை சிந்தனையில் இரு, அதுதான் முன்னேற்றம். அது மட்டும் இல்லாமல் நான் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன், நான் டெய்லி தியானம் பண்ணுவேன், எனக்கு இவ்வளோ டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய கடமைகளிலேருந்து நீ வெளியே வந்துட்டு அப்படின்னா அது மிகப்பெரிய தவறு. அது ஆன்மீகத்துக்கு முன்னேற்றத்தை அளிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஒரு குடும்பத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு தம்பதிகளாக வாழ்ந்துட்டுருக்காங்க. வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் கண்டிப்பாக பிரம்மச்சரியம் கடைப்பிடிக்கணும்னு சொல்கிறாங்க. அதை கண்டிப்பாக எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஃபாலோ பண்ணணுமா சொல்கிறாங்க. அதே மாதிரி படிப்படியாக பிரம்மச்சரியம் கடைப்பிடிக்கும்போது அந்த நாட்களோட எண்ணிக்கை அதிகரிக்கணும். இப்போ ஒரு வாரத்தில் 2 நாள் 3 நாள் சொல்கிறாங்களா, நாளடைவில் 3 நாள் 4 நாள் ஆகணும், 5 நாள் ஆகணும். ஸோ இந்த மாதிரி நாட்கள் வந்து நம்ம அதிகரிச்சுட்டே இருக்கணும் பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கிறதுக்கு. அதே மாதிரி சில நாட்கள் இருக்குது, அமாவாசை, பௌர்ணமி, ஏகாதசி, திரையோதசி, அந்த மாதிரி. அப்புறம் மனைவியுடைய மாதவிடாய் நாட்கள், இந்த மாதிரி நாட்கள் எல்லாம் தாம்பத்திய உறவு வைக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க. அண்டு 1 அல்லது 2 குழந்தைகள் பிறந்த பின் இருவரும் சகோதர சகோதரிகளைப் போல வாழ முயற்சிக்கணுமாமா. ஸோ சகோதர சகோதரிகள், ஒரு அண்ணன் தங்கச்சி, அந்த மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு நாளடைவில் வாழ முயற்சி பண்ணணும் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. அப்புறம் நாம் செய்யும் சாதனைகளின் முழு பயனை அடைவதற்கு மனக்கட்டுப்பாட்டுடன் ஆன்மீக முன்னேற்றம் அடைவதற்கு இது மிக மிக அவசியமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு, ஒவ்வொரு முறை தாம்பத்திய உறவு முடிந்ததும் மனமே, இந்த மகிழ்ச்சி எங்கிருந்து வருகிறது, இதனால் உனது சக்தி அல்லவா வீணாகிறது என்று எண்ணி பார்க்க வேண்டும். மனக்கட்டுப்பாடின்றி நாம் பெறும் இன்பம் உடலின் சக்தியை வீணாக்குகிறது.
கணவன் மனைவி உறவு உடலின் அடிப்படையில் இல்லாமல் உள்ளத்தை அடிப்படையாக கொண்டு இணக்கமாக மாற்றமடைய வேண்டும். நம் மனதை பரிபூரணமாக பரமாத்மாவை நிலைநிறுத்தும் வகையில் கர்மங்களை செய்து வாழ வேண்டும் சொல்கிறாங்க. ஸோ நம்ம வீட்டு வேலை செய்கிறோம், இல்லை ஆஃபீஸ் போகிறோம், எந்த வேலை பண்ணாலுமே நம்மளுடைய கர்மங்கள் எல்லாமே நார்மலான உலக வாழ்க்கையிலே அப்படியே ஏதோ செஞ்சுட்டு எப்படியோ போயிட்டு இருந்தோம் அப்படின்னா அது கர்மா லிஸ்ட்டில் ஆட் ஆகும். நீ இறை சிந்தனையிலே பண்ணும்போது அது வந்து இறைவனுக்காகவே நீ அது செய்கிற மாதிரி அர்ப்பணமாகும் அப்படிங்கிறாங்க. ஸோ அது அந்த மாதிரி கர்மங்கள் பண்ணும்போது அது கர்மா லிஸ்ட்டில் ஆட் ஆகாது. நீ செய்கிறது ஒரு கர்மா தான், பட் அது கர்மா லிஸ்ட்டில் ஆட் ஆகாது. இறை சிந்தனையிலே இருக்கும்போது அது ஆன்மீகத்துக்கு ஒரு முன்னேற்றமாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் குழந்தைகளே, ஒரு குழந்தையே போதும். மிகவும் விருப்பமாக இருந்தால் 2 குழந்தைகளை பெற்றுக்கொள்ளலாம், அதற்கும் மேல் வேண்டாம். குழந்தைகளின் எண்ணிக்கை குறைவாக இருந்தால்தான் அவர்களை கவனத்துடன் வளர்க்க இயலும். குழந்தைகளை தாய்ப்பால் ஊட்டி வளர்க்க வேண்டும். தாய்ப்பால் ஊட்டும்போது இறைவனின் திருநாமத்தையே ஜெபிக்க வேண்டும். இறைவா, இக்குழந்தை உலகிற்கு பயன்படும் வகையில் வளர வேண்டும். இது உன் குழந்தை, உனது குணங்களை நீ இவனுக்கு அளிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணணுமா. ஸோ அம்மா எப்பெல்லாம் சொல்லித்தராங்க பார்த்தீங்களா? தாய்மைனா அதுதானே தாய்மை. அம்மா தன் குழந்தைங்களுக்கு அப்படியே எல்லாத்தையும் எடுத்து வாயில் ஊட்டுற மாதிரி 4 நாள் அப்படி நச்சு வைக்கிறாங்க பாயிண்டெல்லாம். அதே மாதிரி அக்குழந்தைகளுக்கு நல்லறிவு வாய்க்கும் அந்த நம்ம ஒரு கல்வி கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னாலுமே ஒரு இறை சிந்தனையில் இருக்கிற மாதிரி கல்வியை கற்றுக் கொடுக்கணும். இறைவனை நினச்சிட்டு நீ இந்த இதை படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து நம்ம குழந்தைகளுக்கு நாம் தான் ஒரு முன்னுதாரணமாக இருந்து சொல்லி கொடுக்கணும்னு நம்ம சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அதை வாழணும், அதே மாதிரி வாழ்ந்தது நம்ம குழந்தைகளும் அதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஒரு கணவன் தன் மனைவியை தவிர பிற பெண்களுடனோ, ஒரு மனைவி தன் கணவனை தவிர பிற ஆண்களுடனும் தொடர்பு வைத்து கொள்ளக்கூடாது. அதுக்கப்புறம் குடும்பத்தினரிடையே ஏதாவது கருத்து வேறுபாடு ஏற்படுமேயானால் நாளைக்கென ஒத்தி போடாமல் அன்றே ஒருவருக்கொருவர் பேசி தவறுகளை திருத்திக் கொள்ள முன் வர வேண்டும். சில பேர் வீட்டில் டெய்லியும் சண்டை வந்து அடுத்த நிமிஷமே பேசிப்பாங்க, அப்படின்னா ஓகே, அவங்க மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டாங்க. சில பேர் வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு சண்டை போடுவாங்க, அப்புறம் அவங்க ஒர்க்கு ரொட்டீன் அப்படி போயிட்டே இருக்கும், மறந்துடுவாங்க. சில என்னைக்கோ ஒரு நாள் ஞாபகம் வரும்போது வச்சு கொளுத்துவாங்க அந்த பாயிண்ட்டு போட்டு, நீ அன்றைக்கி அப்படி செஞ்சில்ல பாரு. அப்போல்லாம் பண்ணாமல் நேருக்கு நேராக என்ன பிரச்சனை எல்லாம் இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் விட்டு கொடுத்து போகணும். ஆப்போசிட் பாயிண்ட் ஃபாலோவர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ரொம்ப பொறாமை, என்ன சொல்கிறது, கோபத்தில் கத்திட்டாங்க நம்ம மேலே, நம்மளுக்கு டக்குன்னு அந்த கோபம் வந்துடக்கூடாது. அவங்க என்ன வேணால் பண்ணிட்டு போட்டு, நான் இறைவனை நம்புகிறேன், இறை சிந்தனையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இறைவனை நினச்சி அவங்கள ட்ரீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி தான் இறைவனாக நினச்சி எல்லா விஷயத்தையும் செய்யும்போது அந்த ஆப்போசிட் பர்சனுக்கு வந்து நம்ம எந்த பாதிப்பும் கொடுக்க மாட்டோம், அவங்களால நமக்கு எந்த பாதிப்பும் வராதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து, மாலை வேளையில் தாம்பத்திய உறவு கொண்டால் அதன் மூலம் பிறக்கும் குழந்தைகள் மந்த புத்தி உடையவர்களாகவோ தீய குணங்கள் கொண்டவர்களாகவோ இருப்பார்கள். ஸோ மாலை நேரம் என்பது தீய எண்ணங்கள் பெருகும் நேரம். அதனால் மாலை நேரத்தை இறை வழிபாட்டிற்கென நம் முன்னோர்கள் ஒதுக்கி வைத்தாங்க. ஸோ உணவு கட்டுப்பாடு, ஜெபம், தியானம் முதலியவைகளை செய்து வரும் ஒருவருக்கு நாளடைவில் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கும் சக்தி ஏற்படும். இருப்பினும் சாதனையின் சில குறிப்பிட்ட நிலைகளின் வாசனைகள் மேலெழுந்து வருவதன் காரணமாக வலுவான லௌகிக ஆசைகள் எழலாம். இதனால் குருவின் துணையை நாட வேண்டும். இப்படி ஏற்படுறதுனால இந்த ஆசைகள்லாம் வந்துச்சு அப்படின்னா நம்ம டக்குன்னு குருவுடைய துணையை நாடணும்னு சொல்கிறாங்க. அதனால் பயந்துட்டாமல் இறைவனின் அடைக்கலம் புக வேண்டும். பயந்துட்டு அப்படி இருந்துடாமல் ஸோ நம்ம வந்து இறைவன்கிட்ட டக்குன்னு அடைக்கலம் புகுந்துட்டோம் அப்படின்னா அந்த முடிந்த அளவு அந்த கட்டுப்பாட்டை கடைப்பிடிச்சு நம்மளுடைய தேவையில்லாத எண்ணங்களிலிருந்து வெளியே வந்துடலாம் அப்படிங்காங்க. மனைவி கருத்தரித்து 3 அல்லது 4 மாதங்கள் ஆகிவிட்டால் தம்பதிகள் கண்டிப்பாக பிரம்மச்சரியம் மேற்கொள்ள வேண்டும். உலகியல் விஷயங்களை பேசக்கூடாது. திரைப்படங்களை பார்ப்பதையும் பத்திரிகைகள் வாசிப்பதையும் தவிர்க்க வேண்டும். தினமும் ஆன்மீக புத்தகங்களை படிக்க வேண்டும். தாயின் சிந்தனை அலைகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் குழந்தையின் இயல்பை உருவாக்குவதில் பெரும் பங்குண்டு. அதனால தான் ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாம் என்ன பண்ண சொல்கிறாங்க, ஸ்பிரிச்சுவல் புக்ஸு, ஸ்பிரிச்சுவல் கதைகள், பஜன் பாட்டு, ஸோ இந்த மாதிரிலாம் கேட்கும்போது நம்மளுடைய கருவில் இருக்கிற குழந்தையும் நல்லா ஆரோக்கியமாக வளரும். அதுவும் ஒரு ஆன்மீகத்தில் இன்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடிய குழந்தையாக இருக்கும். அதுவும் நாளடைவில் ஒரு நல்ல ஒரு ஆத்மாவாக வளர்றதுக்கு அந்த இது நம்மளுடைய
கருவில் இருக்கும் போதில் நம்ம வந்து நம்மளுடைய பயிற்சிகள் தான் அதுக்கு ஊந்துதலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பிரம்மச்சரிய ஒழுக்கம் இல்லாமல் பிராணாயாமம் போன்றவைகளை பயிற்சி செய்தால் கெடுதல் ஏற்படலாம். அதனால் குருவின் மேற்பார்வையில் மட்டுமே பிராணாயாம பயிற்சி செய்ய வேண்டும் சொல்கிறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது? இல்லறத்தை எப்படி வாழணும் நம்ம தெளிவாக சொல்லி கொடுத்துட்டாங்க. அம்மா சொல்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம டெய்லி லைஃப்பில் கடைப்பிடிச்சிட்டு வாழ்ந்துட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பக்திங்கிறது உச்சக்கட்டத்து நிலைக்கு நம்ம போயிட்டு இருப்போம். இதுலேருந்து நம்ம வந்து முக்தி தேடி நாம் போக வேண்டாம். நம்ம வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து இறைவன் முக்தி கொடுத்துருவாங்களாம். அப்போ அந்தளவுக்கு நம்மளுடைய குடும்பத்தில் முன்னேற்றம் வளர்ச்சி அடையணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நாம் மாறணும். அப்படின்னா தான் நம்ம குடும்பத்தில் உள்ள அடுத்த நபர்கள் மாறுவாங்க. இல்லை அப்படின்னா மாறுறதுக்கு வாய்ப்பே இருக்காது. அவங்களே அப்படி இருக்காங்க, நம்ம இனத்துக்கு போட்டு இதை போட்டு காலையில் எழுந்திரிச்சிட்டு லலிதா சகஸ்ரநாமம் படிச்சுட்டு இறை சிந்தனையில் இருந்துட்டு அந்த மாதிரி எண்ணங்கள் தான் வரும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அடுத்தவங்கள பார்க்காம இறைவனுக்கும் எனக்கு தான் கனெக்ஷன் இந்த பூமியில். நான் இறைவனை நாடி தான் நான் வந்தேன், இறைவனை நாடி தான் நான் போக போகிறேன். நான் வந்து பிற ஆத்மாக்களுக்கு இடம் கொடுப்பேன், கருணையாக இருப்பேன், பாசமாக இருப்பேன், பற்றோடு இருக்க மாட்டேன். அதனால் அம்மா சொல்கிற வழிமுறைகள் எல்லாத்தையும் கடைப்பிடித்து நான் வாழ்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து இறைவனுக்காகவே அர்ப்பணம் செய்ய வேண்டும். ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரு குடும்பம்னு எடுத்துட்டோம் அப்படின்னா கணவன் மனைவி, ஒரு குழந்தைகள் இல்லைன்னா 2 குழந்தைகள். இல்லை அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள், அதாவது பெற்றோர்கள் யாரோ இருந்தாங்கன்னா தாத்தா பாட்டி, இவ்வளோ தான் ஒரு குடும்பமாக இருக்கும். இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து பெரியவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக வாழணும், தொண்டு செய்யணும், கருணை மனப்பான்மை இருக்கணும், பிறரை நேசிக்கணும், எல்லா உயிர்களையும் இறைவனாக பாவிக்கணும். எல்லாத்தையும் இறைவனாக நினச்சோம் அப்படின்னா நமக்கு அந்த பொறாமை வராது, என்ன சொல்கிறது, அகங்காரம் வராது, நான் என்ற தன்மை வராது. எல்லாமே இறைவன் தானே, இங்கே நான் ஒன்றுமே கிடையாது, அந்த மாதிரி நிலை வந்துடும். எல்லாமே இறைவன் தான், இங்கே எதுவுமே நிரந்தரம் எதுவும் கிடையாது. இறைவனும் இந்த சோல் மட்டும்தான் உண்மையானது அப்படின்ட்டு நம்ம வந்து வாழ பயணிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா ஆன்மீகத்தில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் இருக்குன்ட்டு அம்மா சொல்கிறாங்க. எல்லோரும் இதை ஃபாலோ பண்ணி நம்ம அம்மாவுக்கு உண்மையான பக்தராக வாழ்வோம். அமுதேஸ்வரி